E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. அமெரிக்காவின் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் சீனாவைச் சேர்ந்த யுன்கிங் ஜியான் என்ற பெண் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். 33 வயதான யுன்கிங் ஜியான் சீனாவைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர் ஜூன்யோங் லியூ என்பவரை காதலித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஜூன்யோங் தனது காதலியை பார்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு வந்துள்ளார். அப்போது அவர் வரும்போது புசேரியம் கிராமினேரம் என்ற உயிரியல் நோய்க்கிருமியை அமெரிக்காவுக்கு கடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நோய்க்கிருமியை மிச்சிகன் பல்கலைக்கழக ஆய்வகத்தில் வைத்து மேலும் மேம்படுத்த திட்டமிட்டிருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நோய்க்கிருமி விவசாய பயங்கரவாத ஆயுதமாக பயன்படுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அமெரிக்காவின் FBI அமைப்பு தெரிவித்துள்ளது. இதையடுத்து மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் யுன்கிங் ஜியான் மற்றும் அவரது காதலன் ஜூன்யோங் லியூ ஆகியோர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து சீன வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க அரசியல் விமர்சகர் கார்டன் ஜி சாங் கூறும்போது, கொரோனா வைரஸை விட மோசமான கிருமியை அமெரிக்காவுக்கு சீனா கடத்தி இருக்கிறது. இந்த கிருமி கோதுமை, பார்லி, நெல் உள்ளிட்ட தானியங்களை அழிக்கும் தன்மை கொண்டது. அத்தோடு கால்நடைகள் மனிதர்களுக்கும் நோய் பரவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த கிருமியால் பாதிக்கப்படும் மனிதர்களுக்கு பல்வேறு வியாதிகள் ஏற்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கிடையில் ஜியானின் காதலனான ஜூன்யோங் சீனாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்த நோய்க்கிருமி குறித்து ஆராய்ச்சி நடத்துகிறார். முதலில் இந்த குற்றச்சாட்டை மறுத்த அவர் பின்னர் அமெரிக்காவுக்கு நோய்க்கிருமியை கடத்தியதை ஒப்புக்கொண்டார். அதேபோல இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட யுன்கிங் ஜியான், ஜூன்யாங் லிகு ஆகியோர் சீனாவில் ஆட்சி நடத்தும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் மிக நெருங்கிய தொடர்புடையவர்கள் என கூறப்படுகிறது. சீன அரசின் சதித்திட்டத்தின்படி இருவரும் அமெரிக்காவுக்குள் கொடிய கிருமியை கடத்தியது அம்பலமாகியுள்ளது. அவர்கள் இந்த நோய் கிருமி குறித்த ஆராய்ச்சிக்காக சீன அரசாங்கத்திடமிருந்து நிதி பெற்ற ஆதாரங்கள் உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. முன்னதாக சீனாவில் இருந்து உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவியதாக ஒரு கருத்து நிலவி வருகிறது. அதற்கு அடுத்த கட்டமாக அமெரிக்காவை குறிவைத்து கிருமி தாக்குதலை நடத்த சீனா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் எப்போதும் போர் குறித்தே பேசுகிறார். சீன மக்கள் போருக்கு தயார் நிலையில் இருக்குமாறு அவர் தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருகிறார். இது குறித்து FBI தரப்பில் கூறுகையில், அமெரிக்க நிறுவனங்களுக்குள் ஊடுருவி நமது உணவு விநியோகத்தை சீர்குலைக்க சீனா தொடர்ந்து முயன்று வருகிறது. இது அமெரிக்க மக்களின் உயிருக்கும் பொருளாதாரத்திற்கும் ஆபத்தை விளைவிக்கும் ஒரு செயலாகும். இதனை தடுக்க எங்களின் FBI தொடர்ந்து அயராது உழைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.